சென்னை தாம்பரம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் மாடியிலிருந்து மாணவர் விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைக்கிறார். சுரேஷ், விவரங்கள். அதாவது தாம்பரம் அருகே உள்ள சாய்ராம் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் ஒருவர் படிக்கட்டில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சென்னை மேற்கு தாம்பரத்தில் இயங்கி வரும் சாய்ராம் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வருவர் நிதிஷ். இவர் அதே கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கி படித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் படிக்கட்டில் இறங்கும் போது தவறி விழுந்தாலும் அப்போது அங்கிருந்த சக ஊழியர்கள் இது குறித்து நிர்வாகத்திடம் தெரிவித்தனர். அப்போது அவருக்கு மீட்டு குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் இவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். அதன் பிறகு இது குறித்து போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு தீவிர விசாரணைக்கு பிறகு இந்த இறப்பு குறித்து தெரிய வரும் தெரிவிக்கின்றனர். சென்னை தாம்பரம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் விடுதி மாடியிலிருந்து மாணவன் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட்ட. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். சென்னை தாம்பரம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் விடுதி மாடியிலிருந்து விழுந்து மாணவர் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடுதியின் படிக்கட்டிலிருந்து மாணவர் தவறி விழுந்தபோது உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர் இறப்பில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். கல்லூரி விடுதியினுடைய படிக்கட்டிலிருந்து மாணவர் தவறி விழுந்து உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் மாணவனுடைய உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.